ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியாஸ் பப்பி கிட்டன் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆதி மாருதி அப்படின்னு சொல்கிறேன். மாருதி கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கார் கடைக்கு வந்திருக்கோம். யாருக்கு கார் வாங்க போகிறோன்னா அண்ணனுக்கு தான் கார் வாங்க போகிறோம். என்ன கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். நிறைய கார் இங்கே இது வண்ணாரப்பேட்டையில் இருக்குது. நிறைய அழகான கார்கள் இருந்தது. போன உடனே ஒரு சிஎன்ஜி மாடல் ப்ரீஸா கார் பார்த்தோம். அட்டகாசமாக இருந்தது. ஆனால் அண்ணன் வந்து எஸ்யூவி வேண்டாம், கொஞ்சம் சின்ன காரே வாங்கலான்னு சொன்னதுனால அடுத்து ஸ்விஃப்ட் பார்த்தோம். புதுசாக இந்த கலர் வந்திருக்கு. இந்த ப்ளூ கலர் ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதை விட லக்ஸரியஸாக இருந்தது இந்த வேகனார் பிளாக் எடிஷன் தான். இது ஏதோ ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி இப்போ பிளாக் கலர் வந்திருக்குன்னு நாங்கள் பார்க்கவே அட்டகாசமாக இருந்தது. இது வந்து எஸ்ப்ரெஸோ ரெட் கலர் அழகாக இருக்குது. ஆனாலும் வந்து இந்த வேகனார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுலேயும் அந்த பிளாக் கலர் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. அதனால் உட்காந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிஷி குட்டியுமே வந்து அவனுக்கு வேகனார் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அதுவும் எஸ்பெஷலி இந்த பிளாக் கலர் தான்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஷிஃப்ட் கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி வந்து இந்த ஷிஃப்ட்டில் வந்து ரெட் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக ப்ளூ வந்திருக்குன்னா இது வந்து ஆல்டோ K10. நான் அவனை சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், பேசாமல் இந்த கார் வாங்கிடு அப்படின்னு. அதுக்கப்புறம் ரிஷி குட்டி வந்து எர்டிகா, இந்த கார் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படி சொல்லிட்டு அவன் இந்த பெரிய கார்கிட்ட போய் நின்றுட்டான். எனக்கு வந்து அந்த சின்ன கார்லாம் வேண்டாம், இது தான் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் உங்கள் மாமா கிட்டே சொல்லிட்டேன். அதுக்கு அண்ணன் என்ன சொல்லிட்டான்னா, வீட்டில் ஏற்கனவே இன்னோவா இருக்குது, அப்புறம் எதுக்கு எர்டிகா, எனக்கு ஹேட்ச்பேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனாலும் அவன்கிட்ட இங்கே பாரு பின்னாடி சார்ஜர் இருக்குது, அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்தோம். அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனாலும் அவன் வந்து பெரிய கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹேட்ச்பேக் தான் வேணும், ஒன்று ஷிஃப்ட் இல்லைனா வந்து வேகனார் ஏதாவது ரெண்டில் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டான். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒயிட் கலர் வேகனாரும் இருந்தது. அவன் அது பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தான். அதான் சரி அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து கார் கடைக்கு உள்ளே போயாச்சு. ஏன்னா எர்டிகா வேண்டான்னதுனால பெரிய கார் அது வெளியில் இருந்தது. மறுபடியும் சரி அப்போ உள்ளே போய் நம்ம அந்த ஃபைனலாக வந்து அந்த வேகனார் அந்த பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்களும் சொல்லியிருந்தாங்க 3 கலரு 3 பிளாக் கார் தான் வந்தது. ஓகே, உங்களுக்கு அந்த பிளாக் காரை வந்து நாங்கள் தந்துடுறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் உடனே வந்து அதை புக் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இனி கூடிய சீக்கிரம் அந்த பிளாக் கலர் வேகனார் தான் எடுக்கணும். அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆனால் கௌதம் வந்து இங்கே பாருங்கள், இந்த மெரூன் கலர் எர்டிகா தான் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். எர்டிகாலே வந்து இந்த கலர் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்கள் பக்கத்தில் ஒயிட் கலர் நிற்குது, அந்த ஒயிட்லாம் வேண்டாம், எனக்கு அந்த மெரூன் கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் வேகனார் பார்க்குறதுக்கு வரவே மாட்டேன்னு அப்படியே ஸ்டெப்பானாக நின்றுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நம்ம வந்து எர்டிகா வாங்கிக்கலாம், மாமாவுக்கு வந்து மாமா சொல்கிற அந்த ஷிஃப்ட்டோ இல்லைனா வந்து அந்த பிளாக் கலர் காரோ வாங்குவோன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போய் அந்த பாருங்கள் அந்த பிளாக் கலர் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அண்ணனுக்கு கொஞ்சம் இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னா, பட் அது அந்த அந்த வேகனார் வந்து நல்ல டால் பாய் கான்செப்டில் முந்தி வந்து கொஞ்சம் அந்த கலரெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஷிஃப்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது. இப்போ பார்த்தா இந்த பிளாக் கலர் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஃபைனலாக கார் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பிளாக் கலர் இந்த வேகனார் தான் வாங்கணும் அப்படின்னு. இனி எப்படியும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் இந்த கார் டெலிவரி வீடியோவில் நம்ம எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அதை தான் நாங்கள் இந்த காரை புக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா கலர், இந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னும் வேறு என்ன கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு முதல்லேருந்து இந்த பிளாக் தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி போய் இருந்தது. பட் அவங்க கொஞ்சம் வந்து இதை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு சின்ன முள் வந்து இப்படி இதில் பட்டுருச்சுன்னா கூட அதுக்கப்புறம் திரும்ப ரீபெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம்.
அங்கே வந்து 2 கலர் கார் தான் இருந்தது. ஒன்று வந்து ஒயிட் நம்ம வெளியில் பார்த்தது, அப்புறம் இந்த பிளாக் ஒன்று இது ஷோரூமில் இருந்தது. மற்ற காரு அப்புறம் டெமோ கார் எல்லாமே வந்து இப்போ வெளியில் போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் வள்ளியூர் அந்த 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 ஏரியாவுக்கு போயிருக்கு அப்படின்னாங்க. டெஸ்ட் ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். சரி ஓகே கலராவது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த வேகனாரில் வந்து ஒரு லைட் ப்ளூ ஒன்று இருக்குதுன்னு காட்டியிருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த ப்ளூ பிடிக்கல. அந்த ஷிஃப்ட்டில் இருந்த அந்த அளவுக்கு அந்த ப்ளூ நல்லா இல்லை. ஸோ ஒன்று சில்வர் கலர் வாங்கணும், இல்லைனா வந்து பிளாக் கலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 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 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன். பட் அதில் ஒரு கோல்டு கலர் காரும் கூட நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிக்கும், இல்லை ஷிஃப்ட் வாங்கினா நல்லா இருக்குமா, இல்லை வேகனார் வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஷிஃப்ட் வாங்கினா இந்த ப்ளூ கலர் தான் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா வந்து அந்த கலர் வந்து அப்படியே உள்ள கண்ணை பறிச்சிட்டு இருந்தது. ஸோ ஒன்று அந்த ஷிஃப்ட் ப்ளூ கலர் கார் வாங்கணும், இல்லைனா அந்த வேகனாரில் பிளாக் கலர் வாங்கணும் அப்படிங்கிறது எங்கள் மைண்ட் செட்டு. இந்த 2 காரில் எது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இன்னும் இங்கே பாருங்கள், அண்ணன் அதே தான் அந்த 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 ஷிஃப்ட்டில் தான் ஒரு கண்ணு. அநேகமாக வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் அந்த ஷிஃப்ட்டுக்காரை தான் டெலிவரி எடுப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.